Welcome to 11CA Funstar channel. இன்னைக்கு June 13 ஓட current affairs நான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. So the first news is International Albinism Awareness Day. Each year நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறோம். எந்த டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. June 13 is the date. So June 13 we observe an International Albinism Awareness Day. So albinism is a non-contagious or a rare type of genetic condition. பிறக்கும் போதுலேருந்தே இது இருக்கும். ஸோ அவங்களும் they do have certain discrimination. ஸோ அவங்களுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வேர்ல்டு வைட் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு டே. இந்த வருஷம் வந்து 11th இயர் அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் 10th anniversary ஆஃப் இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட் மேண்டேட் அப்படின்ற ஒன்றும் சேர்ந்து இந்த வருஷம் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரைட்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் வித் அல்பினிசம் தான் இந்த டே அன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தே ஆர் ஃபோக்கஸிங். இந்த வருஷத்தோட தீம் வந்து டிமாண்டிங் ஆர் ரைட்ஸ், ப்ரொடெக்டிங் ஆர் ஸ்கின், ப்ரிசர்விங் ஆர் லைஃப்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். இந்த தீம்லேயே அவங்களே சொல்கிறாங்க. ஸோ குளோபல் ஆக்ஷன் வேணும், அவேர்னஸ் வேணும், அல்பினிசமை ஸ்பெசிஃபிக்காக காம்பேக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ஸ்கின் கேன்சர் ரிஸ்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பப்ளிக் எஜுகேஷன், ரெகுலர் ஸ்கின் ஸ்க்ரீனிங், சன்ஸ்க்ரீன் ஆக்சஸ் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு டே. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அவங்க வந்து 2013 அப்போ அடாப்ட் பண்ணுறாங்க இந்த டே. திஸ் இஸ் த ஒன். யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து இந்த ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் தீஸ் ஆல்பினிசம் டைப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது, அதை காம்பேக்ட் பண்ணணுன்றதுக்காக தே ஆர் ஸ்டார்டிங். ஸோ 2014 இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ 2013 ரெசல்யூஷன் பாஸ் ஆகி 2014 தான் ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் அப்சர்விங் திஸ் டே. ஸோ June 13, 2014 தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணுறாங்களா. தென் 2014 December 18 யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளிலேயுமே இந்த டேவை ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்க. ஸோ this goes on. இதில் வந்து அம்பாசடர் ஃப்ரம் சோமாலியா, யூஎன்க்கு அம்பாசடராக இருந்த சோமாலியாவிலேருந்து யூசுஃப் முகமது இஸ்மாயில் பார்பரி அவர் தான் வந்து அம்பாசடர் ஃபார் சோமாலியா. யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு கண்ட்ரிலேருந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு அம்பாசடர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சோமாலியாவிலேருந்து வந்தவர். ஸோ ஹீ பிளேட் அ கீ ரோல் இன் பிரிங்கிங் திஸ் டே டு இன்டர்நேஷ்னல் டேவாக கொண்டு வரதுக்கு ஹீ மேட் நிறைய ஸ்டெப்ஸ். ஸோ அவர் ரிலேட்டடான விஷயங்களும் வந்து தே யூஸ் டு அப்சர்வ் தீஸ் டே. ஸோ கனடா பேஸ்ட் அண்டர் த சேம் சன் அப்படின்னு ஒரு கொலாபரேஷன் வந்து UTSS அப்படின்னு சொல்லி இது ஃபோக்கஸ் பண்ணியும் வந்து ஆல்பினிசம் அட்வொகேசி, எஸ்பெஷலி ஆஃப்ரிக்காவில் ஆல்பினிசம் ரிலேட்டடாக இந்த டே அன்னைக்கு நிறையா அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. தென் தோ 2014 இந்த அப்சர்வன்ஸ் டே குளோபல் அப்சர்வன்ஸ்ன்னு சொன்னாலும் இதில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டேவாக ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணது 2015. ஸோ ப்ரொக்ளைம் பண்ணி ரெசல்யூஷன் ப்ரொக்ளைம் பண்ணி 2014 June 13 as a குளோபல் அப்சர்வேஷன்னு சொன்னாலும் 2015 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வி அப்சர்வ். ஸோ 2013 ஏன் June 13 ஸ்பெசிஃபிக்காக அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்போ June 13 ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் டே இதனால தான் இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் June 2015 அதுக்குன்னு ஒரு நைஜீரியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பினிசம் ரிலேட்டடான பர்சன்ஸ் அவங்களோட ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்தையும் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியாவிலேருந்து இக்பான் ஓசா ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு he was the first person to be appointed as the human rights by person with albinism. UN-ஆல் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. he was then succeeded in 2021 by முலுக்கா ஆனே மித்தி ஜுமாண்டோ அப்படின்னு. ஸோ இவர் வந்து ஜாம்பியாவிலேருந்து he is the one to represent the persons with albinism. So 2024 இந்த crucial mandate independent expert ரெசல்யூஷன் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இன்னும் ஃபர்தர் இயர்ஸ்க்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. தென் ஏன் இது நடக்குது, ஆல்பினிசம் ஏன் நடக்குது, காசஸ்ன்னு பார்த்தோன்னா there is a significant absence of or reduction in the melanin pigment. மெலனின் வந்து hair
ஹேர், ஸ்கின், ஐஸ் 3 இடத்துலையும் இருக்கும். அது எவ்வளோ டார்க்கராக எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ டார்க்கராக நம்மளோட ஸ்கின் கலர் இருக்கும். அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா that is what albinism is. So lack of melanin தான் இண்டிவிஜுவலாக ஹைலி சசப்டபிள் டு சன் எக்ஸ்போஷர் ஆகுது. அதனால தான் அவங்களுக்கு கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் ஸ்கின் கேன்சர், சம்டைம்ஸ் விஷன் இம்பேர்மெண்ட்லாம் வந்து வரும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்பினிசம். ஸோ இதுலேயே டைப்ஸ் ஆஃப் ஆல்பினிசமே இருக்குது. அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. தென் சப்சஹாரா ஆஃப்ரிக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 in 5,000 people get affected ஆல்பினிசமால் அஃபெக்ட் ஆகுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காவில் இந்த ரேட் வந்து 1 in 20,000 பீப்புள்னு இருக்கும். ஸோ சப்சஹாரா அண்ட் ஆஃப்ரிக்கா ரீஜியன்லலாம் வந்து அதிகமான பீப்புள் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றத வந்து இது நோட் பண்ணுது. அதனால தான் யூ மைட் விட்னஸ் ஃபஸ்ட்டு அந்த இதை ப்ரொக்ளைம் பண்ணதும் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பர்சன் தான். அண்ட் இப்போது எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்கிறதுமே வந்து ஆஃப்ரிக்கன் பர்சன் கண்ட்ரிலேருந்து தான், ஜாம்பியாலேருந்து. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ், ஜஸ்ட் மேக் நியூட் ஆஃப் இட். தென் ஒரு இந்தியன் அத்லெட் வந்து விமென் 10 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கில் வந்து ஆஸ்ட்ரியன் ரேஸ் வாக்கிங் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் பிரியங்கா கோஸ்வாமி. ஷீ இஸ் த ஒன். ஸோ ஷீ ஒன் தட் சாம்பியன்ஷிப், ஆஸ்ட்ரியன் சாம்பியன்ஷிப். ஸோ 35 மீட்டர் ரேஸ் வாக் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. இதில் பிரியங்கா கோஸ்வாமி ஒன் த விமென்ஸ் 10 கிலோமீட்டர் ரேஸ் வாக். இதுலேயே வந்து 35 கிலோமீட்டரில் ஆக்சுவலாக மென்ஸ் டைப்பில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நாட் வின்னிங், செகண்ட் பிளேஸ் சந்தீப் குமார் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிளேஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. தேர்ட் பிளேஸ் வந்து ராம் பாபு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விமென்ஸ் இதில் ஷீ ஒன், ஃபர்ஸ்ட் பிளேஸே வின் பண்ணிட்டதுனால இட் இஸ் இன் நியூஸ். ஸோ ஆஸ்ட்ரியன் ரேஸ் வாக்கிங் சாம்பியன்ஷிப்பில் விமென்ஸ் கேட்டகரியில் 10 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கில் பிரியங்கா கோஸ்வாமி 47 minutes 54 seconds. ஸோ அதை தவிர்த்து இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் 3 கேட்டகரி இருந்துச்சு, 10, 20, 35. அந்த 35ல் தான் 2 செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் சந்தீப் குமார் அண்ட் ராம் பாபு. That's it with this. நெக்ஸ்ட் வந்து என்சிசி டீம் அச்சீவ்மெண்ட் வந்து ஒன்று நடந்துச்சு, மே மந்தில் நடந்ததுக்கு. இப்போ தான் அந்த அவார்ட் செரமனி வந்து நடந்திருக்கு. அதனால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து ஸ்கேல் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஃபெலிசிட்டேஷன் மாதிரி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்சிசி கேண்டேட்ஸ் ஃபெலிசிட்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் சப்மிட்டிங் த மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ தே டிட் தேர் சப்மிட்டிங் 5 boys 5 girls ரெண்டும் சேர்ந்து என்சிசி கேடட் எக்ஸ்பெடிஷன் வந்து நடந்துச்சு. மொத்தம் 10 மெம்பர்ஸுமே வந்து May 18, 2025 அப்போது மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணாங்க. ஸோ அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்கள ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம நியூஸில் பார்க்கும்போது தே வேர் ஆல் அண்டர் 19. ஸோ ஆவரேஜாக அவங்களோட இயர்ஸே 19 தான் இருந்துச்சு. அதில் ஒரு யங்கஸ்ட் கேண்டட்டோட வயசு வந்து 16 தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேர் மெம்பர்ஸோட நேமே வந்து பிஐபியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து போய் மவுண்ட் எவரெஸ்ட்டில் தே அன்ஃப்ளர்ட் த நேஷ்னல் ஃப்ளாக், என்சிசி ஃப்ளாக் டாப், அதெல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ நேஷ்னல் ப்ரைட் அண்ட் யூத்ஃபுல் வேலரை அங்கே போய் காமிச்ச மாதிரி. அண்ட் இது வந்து எக்ஸ்பெடிஷன் வந்து இந்த மாதிரி அப்பப்போ நடக்கிறது தான். ஸோ ஜஸ்ட் அவங்க போயிருக்காங்க, அதுக்கு ஃபெலிசிட்டேஷன் நடந்திருக்கு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் ஆஃப் குஜராத் லாஸ்ட் ஹிஸ் லைஃப் டியூ டு த ஏர் இண்டியா ஃப்ளைட் 171 கிராஷ். ஸோ June 12 வந்து அது நடந்துச்சு. நம்ம நேற்று நியூஸில் வந்து அதை பார்க்கல. விஜய் ரூபானி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். பட் த ஏர் இண்டியா ஃப்ளைட்டை பற்றி நம்ம கிராஷை பற்றி படிக்கணுமான்னு கேட்டால் நாட் ஸோ ஷுவர். ஸோ ஃபார் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் கிராஷ்க்கு அப்புறம் நடந்த ஒப்பீனியன்ஸ் நியூஸ் பேப்பரில் அவைலபிளாக இருந்துச்சு இல்லையா, இந்தியாவோட ஏவியேஷன் என்ன நிலைமையில் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டு மந்த்லேருந்தே நிறைய ஏர்போர்ட் ரிலேட்டடான ரேங்கிங் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் இவ்வளோ ரேங்கிங்கில் இருக்குது, அவ்வளோ ரேங்கிங்கில் இருக்குதுன்னு அட்லீஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது லிஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் சேஃப்டி வைஸ் எல்லாமே வந்து இன்லைன் இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணணும். ஸோ அது வந்து அலாமிங்காக நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து பேசியிருந்தாங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு ஃபேமஸ் அட்வொகேட் ஹூ வாஸ் ஃபைட்டிங் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஸோ ஃபார் இந்த பர்டிகுலர் குஜராத்தோட அகமதாபாத் ஏர்போர்ட்லேயே வந்து ஹீ வாஸ் அலாமிங் கோர்ட்டு கேஸ்லேயுமே போட்டுட்டு இருந்தார் தட் இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட்
அப் டு த மார்க், சேஃப்டி லெவல்ஸ்லாம் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி இல்லை, சேஞ்ச் இட்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரியே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வாஸ் ஆல்சோ தேர். ஹீ வாஸ் ஆல்சோ பாயிண்டிங் மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ அதுலேயுமே வந்து சில சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கோ அதை வேணால் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். நாட் த எக்ஸாக்ட் வாட் ஹேப்பன்ட் அதெல்லாம் தேவையில்லை. பட் திஸ் நியூஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஹீஸ் அ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத். ஸோ அவர் இறந்து போயிருக்காருன்னா கண்டிப்பாக படிக்கணும். விஜய் ரூபானி, ஹீ வாஸ் த ஒன் ஹூ லாஸ்ட் ஹிஸ் லைஃப். குஜராத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் ராஜ்கோட் வெஸ்ட் கான்ஸ்டியூவன்சிலேருந்து பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான் இவர். ஏர் இண்டியா ஃப்ளைட் 171. ஸோ அந்த 171 ஃப்ளைட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஃபேமஸாக அந்த 11Bன்ற சீட்டுமே வந்து நேமுமே வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் அதுலேருந்து ஒரு பர்சன் தான் வந்து உயிர் பழைச்சிருக்காரு இல்லையா. ஸோ அதனால தேட் இஸ் ஆல்சோ சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதர் தென் தேட் ஹீ வாஸ் அவரோட கேரியர் வைஸ் பார்க்கும்போது மேயர் ஆஃப் ராஜ்கோட்டா 1996 to 1997 வரையும் இருந்திருக்காரு. தென் பிஜேபியில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, இன் ஆஃபீஸ் பிரசிடெண்ட்டாக குஜராத்துக்கு ஸ்டேட்டில். அண்ட் தென் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் ராஜ்யசபா 2006லேருந்து 2012 வரையும் வந்திருக்காரு. தென் குஜராத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃப்ரம் ராஜ்கோட் வெஸ்ட்லேருந்து அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2014 to 2022 வரையும் வந்திருக்காரு. தென் சீஃப் மினிஸ்டராகவே இருந்திருக்காரு 2014 to 16 வரையும். தென் again 16 to 21 வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ ஹீ லாஸ்ட் ஹிஸ் லைஃப் இன் த கிராஷ். ஸோ June 12 நடந்த அகமதாபாத் டு லண்டன் ஃப்ளைட்டில் நடந்த கிராஷில் 242 லைஃப்ஸ் ஆன் போர்டு இருந்துச்சு. அதில் 241 இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரு. ஸோ that's it with this news. நெக்ஸ்ட் 2 நெட்வொர்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நியூவாக ஒரு ஸ்கேப்பியா ஃபெட்ரல் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களோட கொலாபரேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் வித் ஃபெட்ரல் பேங்க்கோட சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த 2 நெட்வொர்க்கோட பேர் தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் விசா அண்ட் ரூபே. ஸோ யூனோ நம்மளுக்கு வந்து கார்டு என்ன கார்டு வேணுமோ நம்மளோட பேங்க்ஸ்கிட்ட நம்ம எழுதி கொடுத்து வாங்கிக்கலாம். நம்மளுக்கு என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கார்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே, இந்த மாதிரி இன்னும் டைனர்ஸ் கிளப், அந்த மாதிரி இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. பட் ரூபே இஸ் த ஒன் நம்ம இந்தியாவிலேயே ஒரு இந்தியன் ஓன்ட் கார்டு. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ். பிகாஸ் அதில் வந்து நிறைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதர் தென் தட் விசா, மாஸ்டர் கார்டு இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் கார்ட்ஸ், ஸோ ஃபாரின் கார்ட்ஸ் தான். ஸோ இப்போ இது 2யுமே கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. 2 நெட்வொர்க்கையும் சப்போர்ட் பண்ணி நியூவாக ஸ்கேப்பியா ஃபெட்ரல் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று ஃபெட்ரல் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கே தெரியும், இதுக்குன்னு இந்த விசாக்குன்னு சில இது இருக்கும், ரூபேக்குன்னு சில இது இருக்கும். 2யும் மர்ஜ் பண்ண மாதிரி ஒரு இது ஸ்கேப்பியா ஃபெட்ரல் ரூபே கிரெடிட் கார்டு டியூவல் நெட்வொர்க் சப்போர்ட்டோட இது வந்து கிடைக்கும். ஸோ இது 2 சப்போர்ட்டுமே இருக்கும். சில ரூபே கார்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ப்ராசஸிங் செகண்ட்ஸ் வந்து மைக்ரோ செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். விசா ஆன் த அதர் ஹேண்ட் கொஞ்சம் டிலே ஆகும், பிகாஸ் அது இன்டர்நேஷ்னல் கார்டு. பட் நம்ம மைன்யூட்டாக பார்த்தோன்னா அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டியூவல் நெட்வொர்க் கார்டு காம்பினேஷன் விசா அண்ட் ரூபேயோட யூபிஐ கம்பேட்டபிலிட்டியோட கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபார் இந்தியன் கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ்க்காக, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்காக. ஸோ தட் இந்தியாவில் இருக்கும்போது ரூபே நெட்வொர்க்ஸையும் வெளிநாட்டுக்கு போகும்போது விசா நெட்வொர்க்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு தே கேன் யூஸ் தேர் கார்ட்ஸ் ஃபார் தேர் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் விஷனை இதை சப்போர்ட் பண்ணுது. ரூபே வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் கார்டு பேமெண்ட் நெட்வொர்க். ஸோ NPCIயால் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ த ப்ராசஸிங் ஸ்பீட் வில் பி மைக்ரோ செகண்ட்ஸ் தான், பட் ஃபாஸ்டராக இருக்கும். விசாவில் ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் அ குளோபல் கார்டு நெட்வொர்க். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸ், ATMs, ஆன்லைன் காமர்ஸ் இது எல்லாத்துக்குமே ஓவர் 150 கண்ட்ரீஸில் யூ கேன் யூஸ். ஸோ ஒரே கார்டில் 2மே யூ கேன் 2 அட்வான்டேஜுமே யூ கேன் யூஸ். ஸோ அதனால இந்த இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிரெடிட் கார்டு. ஸோ that's it. Dual network 0% இது வந்து ஒருவேளை இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு போகும்போது நீங்கள் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கப் இருக்கும்ல. ஸோ அந்த டாலர் ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ஆர் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த ருப்பியோட அந்த கரன்சியோட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான சார்ஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கப்புக்கும் இருக்காது. ஸ்கேப்பியா காயின்ஸ், ஐ மீன் அது கிரெடிட் காயின்ஸ், அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. அண்ட் லான்ச் ஆக்சஸ்மே இருக்கும். UPI வந்து ஆன் கிரெடிட்டில் யூ கேன் யூஸ். ஸோ that's it with this. Next,
2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோ சிஸ்டமை வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2 யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. NPCI அண்ட் IDRT. ஸோ NPCI நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ IDRT இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி. ஸோ இவங்க 2 பேரும் தான் இப்போது ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக RBI கீழே இருக்க ஒரு ஃபர்ம் தான். ஸோ இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் சைபர் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்தே நம்மளுக்கு தெரியும் இந்தியா தான் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஸ்கேம்ஸ், ஃப்ராட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது, டாப் மோஸ்ட் கண்ட்ரி. ஸோ ஸ்கேம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஏமாற்றப்படுற கண்ட்ரி அப்படின்லாம் நம்ம நேம்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்லேயுமே வந்து வின்டர் பார்லிமெண்ட் செஷன்லலாம் நிறைய ஃபினான்ஸ் மினிஸ்டரை பாயிண்ட் அவுட் பண்ணியே கேட்டாங்க. சுப்ரியா சொல்லின்ற ஒரு எம்பிலாம் கேட்டிருந்தாங்க தட் இந்த மாதிரி சைபர் ஃப்ராடில் பெரிய பெரிய கம்பெனியோட சிஓஸே மாட்டுறாங்க, வாட் ஆர் வி கோயிங் டு டூ அப்படின்னு. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேபி இதெல்லாம் கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் பட்ஜெட் செஷன் ஆர் பார்லிமெண்ட்ரி செஷனில் தே மைட் கிவ். ஸோ இப்போ என்னென்னா NPCI அண்ட் IDRBD which is Institute for Development and Research in Banking Technology சைபர் ரெசிலியன்ஸ்க்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் ஃபினான்ஷியல் எக்கோசிஸ்டமை இது ஸ்ட்ரென்தன் பண்ணும். சைபர் செக்யூரிட்டி கெப்பாசிட்டியை வந்து இது பில்ட் பண்ணும். ஸோ இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு ரோல் அவுட். அவேர்னஸ் ஆன் சைபர் ரிஸ்க் எல்லாம் பண்ண போகிறாங்க. இப்போ அதில் இப்போ என்ன கவர்மெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி சைபர் ஃப்ராட்ஸ் அதிகமாகிடுச்சு, இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட்டில் மாட்டிக்கிற கண்ட்ரின்னு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் கால் பண்ணால் இந்த மாதிரி யார் நம்பர் என்ன பின் நம்பர் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்ற மாதிரியான அவேர்னஸ்லாம் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் இதுவும் ஒன்று அதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டெப். பட் ஆன் த லார்ஜர் பார்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும்ல, அதனால் இது பண்ணியிருக்காங்க. NPCI is an umbrella organization for digital and retail payments in India. RBI and IBA 2 பேரும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2008. இவங்க கீழே தான் UPI, IMPS, RuPay, EPS, Nature, eRupee எல்லாமே இருக்குது. தென் IDRBT இது வந்து 1996 RBIயால் ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட். பேங்கிங் ரிலேட்டடான எல்லா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இங்கே தான் நடக்கும். இன்ஃபினெட், SFMS அண்ட் நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச் இதெல்லாமே வந்து தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப். ஸோ இதில் IB Card 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை லான்ச் பண்ணுறாங்க. இட் இஸ் அன் அப்கிரேடட் சைபர் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் IDRBTயால் டெவலப் பண்ணது. ஸோ ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் பேங்கிங் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ இப்போவுமே வந்து நம்மளுக்கு அவேர்னஸுமே கொடுத்துட்ருக்காங்க. தட் நேற்று பார்த்த நியூஸில் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் ப்ரோக்கர்ஸாக இருந்தால் BRKன்னு போடுங்க, @validன்னு கொடுங்க, க்ரீன் ட்ரையாங்கிள்குள்ளே தம்ஸ் அப் சிம்பிள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சொன்னது எல்லாமே வந்து இந்த மாதிரி சைபர் ஃப்ராட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான். ஸோ அதில் இதுவும் ஒரு ஸ்டெப்புன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் KYC அப்டேஷன். ஸோ RBI என்ன தான் ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் டைம் டு டைம் தே வில் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி இப்போது KYC ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. KYC இஸ் ஏ நோ யோர் கஸ்டமர். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த KYC ப்ராப்ளம் தான் நிறையா ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸில் சில பேர் 2-3 பேங்க்ஸில் 2-3 அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டை ஃப்ராட்லண்ட் பண்ணுற பர்சன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மியூல் அக்கௌண்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு 2023 மியூல் அக்கௌண்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க RBI. ஸோ என்ன தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் அது நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் KYC ஒழுங்காக நம்ம பேங்க் எம்ப்ளாயீஸ் பார்க்காததுனால ஆர் KYCயை ஒழுங்காக சீரியஸாக எடுத்துக்காத அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்னால அப்படின்றதுக்கப்புறம் KYC ரிலேட்டடான அப்டேஷன் டைம் டு டைம் வந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் அதிகப்படியான சர்க்குலர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு KYC அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க RBI. இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீடியோ பேஸ்டு கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஒரிஜினல் சர்க்குலர். RBI நோ யோர் கஸ்டமர் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, டிரெக்ஷன் 2025. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, PML ஆக்ட்
2002 அண்ட் ரூல்ஸ் படி இதெல்லாமே வந்து ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆர்பிஐ ஹேஸ் த ரைட் டு டூ ஸோ. அவங்களுக்கு என்னென்ன செக்ஷன் மூலிமா இந்த ரைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்களா. தென் த டிரெக்ஷன் ஷால் பி கால்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோ யோர் கஸ்டமர் அமெண்ட்மெண்ட் டிரெக்ஷன் 2025. இந்த டிரெக்ஷன் வில் கம் இன் டு எஃபெக்ட் இமீடியட்லி. ஸோ எந்த ஒரு கட் ஆஃப் டேட்டுமே கொடுக்கல அவங்க, இமீடியட் எஃபெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரிலீஸ் ஆனது வந்து June 12. ஸோ June 12 இது நடைமுறைக்கு வரும். ஸோ என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாஸ்டர் டிரெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாஸ்டர் டிரெக்ஷன் எடுத்தோன்னா கலராக இருக்கும், அது ரொம்ப பேஜஸ் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. மோஸ்ட்லி அது பார்க்கணுன்னா அந்த ரெகுலேட்டரி பாடிஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அதை பார்க்கலாம். பட் அவங்களுமே வந்து அதை படித்து வச்சுருப்பாங்க. நோ யோர் கஸ்டமர்ஸோட அமெண்ட்மெண்ட் பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த சர்க்குலர் படித்தவங்களுக்கு, மாஸ்டர் டிரெக்ஷன் படித்தவங்களுக்கு அப்டேஷன் மட்டும் படித்தா கூட போதும். இஃப் நாட், இப்போதைக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் டிரெக்ஷன் இப்போது இந்த சேஞ்சஸ், இந்த சர்க்குலர் இப்போ நான் ஷோ பண்ணியிருக்க சர்க்குலர் மட்டும் பார்த்தா போதும், என்ன மாற்றிருக்காங்கன்றதை மட்டும் பார்த்தா போதும். பிகாஸ் ஃபுல்லாக பார்த்தோன்னா நம்மளுக்கு குழம்பிடும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்பிஐயோட நோ யோர் கஸ்டமர் டிரெக்ஷன் வந்து 2016 லான்ச் பண்ணுது. அதில் உள்ள பேராகிராஃப்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ பேராகிராஃப் 38 இப்போ என்ன புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லோ ரிஸ்க் கஸ்டமர், ஒருவேளை அந்த லோ ரிஸ்க்குன்னு கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட கஸ்டமர் வந்து அவரோட கேவைசி வந்து ஓவர் டியூ ஆகிடுச்சு, ஆனாலும் அவர் வந்து இன்னும் அதை வந்து கேவைசி அப்டேட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவர் லோ ரிஸ்க் கேட்டகரியில் தானே இருக்கார். ஸோ 1 year வரையும் அவருக்கு டைம் கொடுங்க, ஃபாலிங் டியூ டு கேவைசி. அப்படி இல்லை அப்படின்னா June 30, 2026 வரையும் வச்சுக்கலாம். இது ரெண்டில் எது இயர்லியராக இருக்கோ அதை வச்சுக்கோங்க, லேட்டராக இருக்கோ அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் June 30, 2026 லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ் எல்லாரும் அவங்களோட கேவைசியை வந்து ஓவர் டியூ ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த அப்டேஷன் பீரியடில் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணாமல் சில நேரம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணாமல் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் பீரியாடிக் ஆப்ரேஷன் ஃபாலன் டியூ, அவங்களுக்கு வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் கஸ்டமர் ஆல் டிரான்சாக்ஷன்ஸை வந்து நீங்கள் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்கோயிங் மானிட்டரிங் என்ன பண்ணுறாங்களோ அந்த மானிட்டரிங் ப்ராசஸ் இருக்கணும். ஆனால் டிரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்ண வேணாம். லோ ரிஸ்க்குன்னு லிஸ்ட் பண்ணப்பட்ட கஸ்டமர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அவங்களோட கேவைசியை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கேவைசி ஓவர் டியூக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே தே ஹாவ் டு அப்டேட். இஃப் நாட் June 30, 2026 மேக்ஸிமம் அதுக்குள்ளே தே ஹாவ் டு அப்டேட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பேராகிராஃப் 38A2 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் ரிலேட்டடாக ஒரு அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, எங்கெல்லாம் பேங்க்ஸால் போய் பேங்கிங் ஒர்க் எல்லாத்தையும் பண்ண முடியாதோ அதுக்கு பதிலாக தே வில் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ தே யூஸ்வலி டூ பேங்க்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான், பேங்க்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க அவங்கள. பேசிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் வந்து பேங்க்ஸால் போக முடியாத இடங்கள்லையும் தே வில் கோ அண்ட் டூ தீஸ் திங்ஸ். ஸோ ஃபிசிக்கல் பிரான்ச் வந்து அவைலபிளாக இருக்காது அந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ பேங்க்ஸுக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் நடுவில் பிரிட்ஜாக இருக்கிறது தான் இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ யூஸ்வலாக இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ரூரல் ஏரியா, ரொம்ப தள்ளி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ரூரல் ஏரியாஸில் ஃபிசிக்கல் பிரான்ச்சால் இருக்க முடியாது. பிகாஸ் ஒரு பேங்க் பிரான்ச் இருக்கிறதுக்கு சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாத பட்சத்தில் அங்கேயும் ஆனால் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வேணும், டார்கெட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற போது தீஸ் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் தோஸ் திங்ஸ் அண்ட் ஃபார் தெம் அதுக்கான கமிஷன்ஸ் வில் பி பெய்ட் பை த பேங்க் இட் செல்ஃப். ஸோ இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கணும் வென் தே சப்மிட் தேர் கேவைசி. ஒருவேளை அவங்க சப்மிட் பண்ணுற கேவைசியில் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை, எக்ஸப்ட் அவங்களோட வந்து அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து தே கேன் டூ வயா கேவைசி. அதுதான் வந்து இப்போது கொஸ்டினாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரானிக் வேயில் கேவைசியுமே பண்ணலாம். இஃப் நாட் பேப்பர் ஃபார்ம்லேயும் தே கேன் டூ. ஸோ இது ரெண்டில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ செல்ஃப் டிக்ளரேஷனை தே கேன் சப்மிட் இட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆர் இகேவைசி ஆத்தென்டிகேஷன் மூலமாகவும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ்க்கு இந்த இகேவைசி பண்ணுறதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் இல்லை, இப்போ கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ, அவ்வளோதான். ஸோ இது வந்து அந்த ஆல் தோஸ் திங்ஸ் எல்லா ரெசிப்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் எல்லாத்தையுமே
business correspondence-க்கு நம்ம submit பண்ணியிருந்தாலும் that will be forwarded to bank. So bank shall update the customer's KYC record and intimate the customer once the records get updated in the system. அதை intimate பண்ணணும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க, which is an important point. ஸோ இதை வந்து பேங்க் தான் பீரியாடிக்காக KYC அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லணும். அண்ட் பேங்க் takes the responsibility, not the business correspondent. They act as a bridge. They are not responsible அப்படின்றதையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. And the third point is due notices for periodic updation of KYC. ஸோ இப்போல்லாம் வந்து அடிக்கடி நம்மளை KYC அப்டேஷனுக்கு கூப்பிடுறாங்கன்ற மாதிரியான தாட்ஸ் இருக்கும். பட் யா, regulated entities shall intimate its customer KYC update பண்ணுங்கன்னு டியூ டேட்டுக்கு முன்னாடி they have to update. நம்மளுக்கு வந்து 3 advance intimations வந்து கொடுக்கணும். 3 வழி என்ன அப்படின்னா, அதில் அட்லீஸ்ட் 1 intimation வந்து லெட்டர் வழியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தே they shouldn't call the customer to do so. So at appropriate intervalsக்கு அப்புறம் available communication options like email, வேறு ஏதாவது மெயில், SMS, ஃபோன் கால்ஸ், இது மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த சேனல் வழியாகவும் பீரியாடிக்காக அப்டேட் பண்ணுங்கள் கேஒய்சியை அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 3 ரிமைண்டர்ஸ், அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக லெட்டர் வழியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அட்வான்ஸ் நோட்டீஸஸ் 3, அதுக்கப்புறம் 3 ரிமைண்டர்ஸ், இது 3 சொல்லியிருக்காங்களா. தென் ஒருவேளை அப்படியும் வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 ரிமைண்டர் பை லெட்டர். ஸோ சப்சிக்வெண்ட் டியூ டேட்க்கு அப்புறம் அட்லீஸ்ட் 3 ரிமைண்டர்ஸ் வந்து இன்க்ளூடிங் 1 லெட்டராக இருக்கணும். அப்ராப்ரியேட் இன்டர்வல்ஸில் கஸ்டமர்ஸ்க்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணாதவங்களுக்கு அட்வான்ஸ் இன்டிமேட்ஸ் பண்ணியிருக்கணும். த லெட்டர் இன்டிமேஷன் ரிமைண்டர் மே இன்டர்னலி கண்டைன் அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்டேட்டிங் கேஒய்சி. அது என்ன வழியில் வேணாலும் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நோட்டீஸ் வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு இருக்கணும். கான்சிக்வன்சஸ் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க ஒருவேளை கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னா சிம்பிள் வேர்ட்ஸில் இருக்கணும். ஃபெயிலியர் டு அப்டேட் த கேஒய்சி இன் டைம். ஸோ ஆன் டைம் நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக கஸ்டமருக்கு போயிருக்கணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக இருக்கணும். எஸ்கலேஷன் அவென்யூ என்னென்ன அவென்யூஸ் இருக்குது, என்னென்ன கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது சொல்லணும். ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் மஸ்ட் மெயின்டைன் ஆடிட் ட்ரையல் ஆஃப் தீஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ நான் இந்தந்த லெட்டர் இந்தந்த கஸ்டமருக்கு இத்தனாம் தேதி அனுப்புனேன்ற ரெக்கார்டுமே ரெகுலேட்டட் என்டிட்டிஸோட சிஸ்டம்லேயும் இருக்கணும். The regulated entities shall expeditiously implement the same but not later than January 1, 2026. அதாவது இதை வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த இது ஃபுல் கம்பைலன்ஸ் வந்து January 1, 2026 அப்புறம் தே ஷுட் ஸ்டார்ட் த கம்பல்சரி ப்ராசஸ் இருக்கணும். பட் இப்போலேருந்தே ஆரம்பிச்சிடணும்னு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் சேஸ் தட் இம்மீடியட் எஃபெக்ட். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பிகாஸ் தட் தே ஹாவ் டு கெட் யூஸ்டு டு இல்லையா, அதனால். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அப்புறம் மல்டிபிள் வெரிஃபிகேஷன் மோட்ஸ் இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ், பயோ இகேஒய்சி, நான் ஃபேஸ் டு ஃபேஸ் லைக் ஆதார் ஓடிபி அண்ட் டிஜிலாக்கர் வழியாக யூ கேன் அப்டேட் யுவர் கேஒய்சி. வீடியோ பேஸ்ட் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சிம்பிளிஃபையிங் த கஸ்டமர்ஸ் ஆன்போர்டிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் இது 3 இது மாற்றிருக்காங்கன்றது ஞாபகம் இருக்கணும். அண்ட் சிவிசிஐபி அண்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது that they can also do certain extra things அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ that's it with this. ஏன் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there is a criticism that பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலயமா which was launched in 2017 ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் தானே அது. ஸோ அது வந்து டிபிடி லிங்கேஜஸோடு இருக்குது. ஸோ there is a criticism that இந்த சைபர் ஃப்ராட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மியூல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் இதில் இந்த டயத்தில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜன்தன் யோஜனா வந்தபோது பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு தேர் வேர் டார்கெட்ஸ். ஸோ தே வேர் ஃபோர்ஸ்ட் டு ஓப்பன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் ட்ரைபல் பீப்புளெலாம் ஓப்பன் பண்ணாங்க. பட் தே டசன்ட் ஈவன் நோ தட் தே ஹாவ் அன் பேங்க் அக்கௌண்ட். அந்த நம்பர் ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ தேட் பிகம்ஸ் அ மியூல் அக்கௌண்ட் அண்ட் தேட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு சைபர் ஃப்ராட்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ இந்த கேஒய்சி ப்ராசஸ் ஸ்ட்ரிக்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒருவேளை கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களோட அக்கௌண்ட்ஸை தே மைட் பிளாக். அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ்லாம் இருக்குது. பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டாக மாற்றுவாங்க, விச் இஸ் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதிலெல்லாம் வந்து பேசிக் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னா, பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டாக மாற்றிட்டாங்கன்னா த ட்ரான்சாக்ஷன் லிமிட் கம்மியாகும்.
ஏடிஎம்மில் வித்ட்ராவல் லிமிட் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு பேங்க்ஸ் வந்து நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோன்றதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கெங்கே நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தே வில் டர்ன் பேக் திஸ் பிஎஸ்பிடி அக்கௌண்ட் இன்டு நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அந்த கேஒய்சி ஸ்ட்ரிக்டர் ஆக்குறது என்ன அப்படின்றது பார்த்துருக்காங்க. அதில் சில விஷயங்கள் ட்வீக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். முனிசிபல் கார்பரேஷன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சர்டிஃபைடு முனிசிபல் பாண்ட்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஏப்ரல் மந்தில் வந்து காசியாபாத் முனிசிபல் கார்பரேஷன் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சர்டிஃபைடு முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது என்னதுன்னா க்ரீன் முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இவங்க க்ரீன் முனிசிபல் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணதுனால இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் டு இஷ்யூ க்ரீன் முனிசிபல் பாண்ட்ஸ்னால் அது இவங்க தான். ஸோ அது யாருன்னு கேட்டிருக்காங்க. பிம்ப்ரி Chinchwad Municipal Corporation. So they listed their municipal bond in BSE. So 200 crore worth உள்ள green bonds வந்து Bombay Stock Exchangeல June 11 வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் மூலயமா this is the first one to do so. ஸோ eco-friendly urban development initiative-க்கு இந்த பாண்ட்ஸ்லேருந்து வர amount will be used. அண்ட் இது ஆக்சுவலாக இந்த ஃபண்டு வந்து ஹரி சேது சஸ்டைனபிள் மொபிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ்க்காக தே ஆர் கோயிங் டு யூஸ் இதுலேருந்து வர ஃபண்டை. ஸோ க்ரீன் முனிசிபல் பாண்ட்ஸ்னாலே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதில் க்ரீன்னு கொடுத்துட்டாங்கன்னா தட் தே ஆர் கோயிங் டு யூஸ் த அமௌண்ட் ஃப்ரம் திஸ் பாண்ட்ஸ் டு சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் தே ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ இப்போ முனிசிபல் கார்பரேஷன் தே ஆர் ரிலீஸிங் த பாண்ட். ஸோ தட் இஸ் த க்ரீன் முனிசிபல் பாண்ட். ஸோ என்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் தே கேன் யூஸ் அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்போர்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் க்ரீன் பில்டிங்ஸ்க்கு தே கேன் யூஸ். ஸோ இப்போ ஹரி சேது ப்ராஜெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படின்னா it is a long term urban plan. Non motorized public transport வந்து இந்த பிம்ப்ரி சின்சாவட் முனிசிபல் கார்பரேஷனில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணுற ஒரு இது. ஸோ அங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதை டீகன்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டீகன்ஜஷன் எக்கோ ஃப்ரெண்ட்லி மாடலில் பண்ணலாமேன்றதுக்காக தே ஆர் ஸ்டார்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அதுக்கு தான் இந்த க்ரீன் முனிசிபல் பாண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசிஎம்சி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பாண்ட்ஸை வயா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் பண்ணியிருக்காங்க. 7.85% கூப்பன் ரேட்டோட 5 இயர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. கூப்பன் ரேட் ஹியர் இந்த சென்ஸ் பாண்ட்னாலே கூப்பன் ரேட்டுன்னு சொல்லுவோம், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அது பாண்டுன்னு வரதுனால கூப்பன் ரேட்டுன்ற டேர்ம் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். 5 இயர் பீரியடுக்கு கொடுக்குறாங்க. அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இயர்லியர், நம்ம யூனியன் பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் வில் பி கிவன் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் அ கிராண்ட் ஃபார் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து தே கேன் கெட், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் திஸ் என்ன ஃபீச்சர்னால் 513 crore பிட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, விச் இஸ் ஓவர் சப்ஸ்கிரைபிங் நடந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக என்னென்னா ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. ஸோ இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இவ்வளோ இயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். கஸ்டமர்ஸ் வந்து ஆர் இன்வெஸ்டர்ஸ் யூஸ்வலி கம் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தே வில் ஹாவ் சர்டன் கண்டிஷன்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தே வில், ஒருவேளை ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தே வில் கிவ். ஸோ மிச்சம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அவங்களோட மணி வந்து அகெயின் டிமேட் அக்கௌண்ட்லேயே போய் ரிசீவ் ஆகிடும். இஃப் நாட் கம்மியாக அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அண்டர் ரைட்டர் யார் அண்டர் ரைட்டிங் பண்ணாங்க ஃபார் தேட் கம்பெனியோ தே ஹாவ் டு டேக் இன்சார்ஜ். அண்ட் அந்த மிச்சம் சப்ஸ்கிரைப் பண்ணப்படாத ஷேர்ஸை வந்து அண்டர் ரைட்டர் ஹேஸ் டு டேக் கேர். ஸோ இங்கே வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ தே வில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் பேசிஸ்லேயோ தே வில் கிவ் அது ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஷேர்ஸ்க்கு என்னவோ பாண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான் இங்கே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க, விச் மீன்ஸ் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அந்த முனிசிபல் கார்பரேஷன் மேலே. ஸோ தட்ஸ் வித் திஸ். தென் வாட் இஸ் த ப்ரைமரி இனிஷியேட்டிவ் அண்டர் நபார்டோட ஆனுவல் மேங்கோ ஃபெஸ்டிவல் 2025? அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்காக தான் இதை ஆர்கனைஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்ட்? வாட் இஸ் திஸ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னா, இந்த ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு பை நபார்ட். ஸோ நபார்ட் வந்து 2003
2024 அப்போது இனிஷியல் கார்பஸ் 50 crore வந்து நபார்ட்லேருந்து வந்து ப்ராஃபிட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஸோ நேம்லேருந்தே தெரியுது ட்ரைபல் டெவலப்மெண்ட்காக ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தே வில் யூஸ் திஸ் கார்பஸ் ஃபார் ட்ரைபல் ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும், குவாலிட்டி லைஃப் இருக்கணும் ட்ரைபல் பீப்புளுக்கு நடுவில் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ச்சர்ட் பேஸ்ட் ஃபார்மிங் இந்த இதெல்லாம் வந்து ட்ரைபல் ஏரியாஸில் அவங்க பண்ணலாம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஃபண்டை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ அக்ரி அலைட் ஆக்டிவிட்டீஸ், தென் ட்ரைபல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்கும், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் இந்த ஃபண்ட்ஸை வந்து தே வில் யூஸ். ஸோ ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அவேர்னஸ், விமன் டெவலப்மெண்ட், கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இது மூலயமா தே வில் யூஸ். அண்ட் ஃபோக்கஸ் வந்து அந்த ட்ரைபல் ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்ணணும், ஃபர்தராக அவங்கள வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டை உயர்த்தணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த ஃபண்ட். ஸோ இப்போ ஆனுவல் மேங்கோ ஃபெஸ்டிவலில் என்ன பண்ண போகிறாங்க நபார்டு வந்து அப்படின்னா, ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்டை யூஸ் பண்ணி இந்த மேங்கோ ஃபெஸ்டிவலை இனிஷியேட் பண்ணிவிட்டு மேங்கோ கல்டிவேஷன் ட்ரைபல் லைவ்லிஹுட்டுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது அண்ட் அதை யூஸ் பண்ணி அவங்க எப்படி வளர்கிறாங்கன்றது எல்லாத்தையும் தே வில் பூஸ்ட் த மார்க்கெட் லிங்கேஜ். அண்ட் ட்ரைபல் மேங்கோ க்ரோவர்ஸ் அவங்களுக்கு ஒரு டைரக்ட் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ ரூரல் இன்கம் என்கரேஜ் பண்ணப்படும். நேச்சுரல் அண்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கல்டிவேஷன்லாம் அவங்க பண்ணுவாங்க. வாடி மாடல் யூஸ் பண்ணுவாங்க ஆஸ் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஸ்ட்ராட்டஜியாக. வாட் இஸ் திஸ் வாடி மாடல்னா ஸ்மால் ஆர்ச்சர்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான். வாடி மாடலோட சக்ஸஸையும் வந்து செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் அப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் வாடி மாடல் அப்படின்றது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு கல்டிவேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ வாழைனா வாழை மட்டும் யூஸ் பண்ணுவோம், தென்னைனா தென்னை மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் வாடி மாடலில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தே இன்கார்பரேட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீசனல் க்ராப்ஸ் டுகெதர். இந்த மாதிரி ஸ்மால் பிளாட் ஆஃப் லேண்டில் 1 to 2 acresக்குள்ளே டைவர்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் எக்கோசிஸ்டம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு they will use this for fruit bearing teas, அது எல்லாத்தையும் வந்து they will use and integrate it with these things. அண்ட் ஹவுஸ்ஹோல்டுக்கு ஸ்டேபிள் இன்கம் வர்றதுக்காக அவங்களோட ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்லையும் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு they will use. So that is with this. ஸோ அந்த வாடி மாடலோட சக்ஸஸை தான் வந்து they used to celebrate. ஸோ அதை தான் வந்து இங்கே செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் பார்ட்ஸால் இஸ் அண்ட் அபவுட் சப்போர்ட் பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ். எக்ஸ்போர்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் FPOஸில் மேங்கோ ஃபார்மர்ஸ் அண்ட் ஒடிசா எக்ஸ்போர்ட் டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து தே வில் சப்போர்ட். ஸோ நபார்ட் சப்போர்ட் பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இதுவும். ஸோ அதை பற்றியும் இங்கே வந்து பேசியிருக்காங்க. அண்ட் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் அ ஜென்ரல் டாபிக். இது என்னென்னா ஃபார்மர்ஸை ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க லீகல் என்டிட்டியாக, ஒரு கலெக்டிவ் என்டிட்டியாக அவங்க ஆக்குனாங்க அப்படின்னா பார்கெனிங் பவர் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், மார்க்கெட் ஆக்சஸ் அதிகமாக கிடைக்கும், பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும், இம்போர்ட் லிங்கேஜஸ் அதிகமாகும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பண்ணணுன்றதுனால ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபார்மர் சைடும் அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் இங்கே ட்ரைபல் பீப்புளுக்கும் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தே ஷுட் ஆல்சோ பி ப்ரொடக்டிவ். அவங்களும் அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் மேங்கோ ஃபெஸ்டிவலில் எதை பற்றிலாம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க, ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஃபண்டை யூஸ் பண்ணி இந்த ஃபெஸ்டிவலை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வாடி இனிஷியேட்டிவோட சக்ஸஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஆல்சோ தே எக்ஸ்போர்ட் பார்ட்ஸ் எல்லாம் அண்ட் FPO பற்றியும் தே டிஸ்கஸ்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஹியர். தென் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 6 year ட்ராப்பை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ 2.82% இன் மே. ஸோ வாட் இஸ் த கீ ரீசன் அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷனோட டிக்ரீஸ் தான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் மந்த்லி நம்மளோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ மே மந்தோட ப்ரொவிஷனல் டேட்டா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மந்தோட ஃபைனல் டேட்டாவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் வித் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 0.99% ட்ராப் ஆகிருந்திருக்கு. ஸோ இது கூலிங் இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட் அக்ராஸ் மானிட்டரி பாலிசியில் சொல்லியிருக்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. CPI இன்ஃப்ளேஷன் பேஸ் இயர் வந்து 2012 100 basis pointsோட இருக்குது. அர்பன் ரூரல் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க டேட்டா தான் இது. மே மந்த் யூஸ்வலாக ப்ரொவிஷனல் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் ஜூன் மந்த் அப்போது முந்தின மந்தோட ப்ரொவிஷனல் டேட்டா தான் இருக்கும். இது ரிலீஸ் பண்ணும்போதே ஏப்ரல் மந்தோட ஃபைனல் டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த PDFல இருக்குது. ஆல் இண்டியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் CPI ஃபார் த மே மந்த் இஸ் 2.82.
2 ப்ரொவிஷனல் தான் 34 basis points வந்து கம்மியாக இருக்குது மே மந்தில். தென் திஸ் இஸ் த லோவஸ்ட் இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் ஆஃப்டர் February 2019. யூ கேன் see ஹியர் கம்பைன்டு அர்பன் ரூரல் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபுட் இன்ஃப்ளேஷன் எல்லாமே சேர்த்தே கம்மியாக தான் இருக்கும். யூ மைட் சி. ஸோ சிபிஐ சிஎஃபிஐ வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதுவுமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத யூ கேன் சி. தென் சிபிஐ விட கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே டிக்ளைன் ஆகிருக்கு எக்ஸப்ட் 3 things. எதெல்லாம் டிக்ளைன் ஆகிருக்கு? ஃபுட் இன்ஃப்ளேஷன், எஸ்பெஷலி பல்சஸ் ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீரியல்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், சுகர், கன்ஃபெக்ட்ரி, எக்கு, வேரியபிள் பேஸ் எஃபெக்ட்னால இது எல்லாமே டிக்ளைன் ஆகிருக்கு. ரூரல் இன்ஃப்ளேஷன், அர்பன் இன்ஃப்ளேஷன் எல்லாமே கம்மியாயிருக்கு எக்ஸப்ட் தீஸ் 3 things. எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் லாஸ்ட் ஏப்ரலில் கம்பேர் பண்ணும்போது மைல்ட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ திஸ் டிடன்ட் சேஞ்ச். அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் தான் இருக்குது இன்ஃப்ளேஷன் 25லேருந்து 34 பாயிண்ட் பேசிஸ் பாயிண்ட்ஸில். தென் டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து 3.67லேருந்து 3.85. ஸோ தட் இஸ் ஸ்லைட் இன்க்ரீஸ் தான். தென் ஃபியூவல் இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது பிகாஸ் அது மார்க்கெட்லேயே கம்மியானதுனால திஸ் இஸ் த திங். தென் டாப் 5 மேஜர் ஸ்டேட்ஸ் வித் ஹை இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் கேரளா, பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, உத்தரகண்ட் இருக்குது. இது தவிர்த்து இன்ஃப்ளேஷன் வந்து மே மந்தோட ப்ரொவிஷனல் டேட்டா, ஏப்ரல் மந்தோட ஃபைனல் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மே மந்தில் சிபிஐ 2.59, சிஎஃபிஐ 0.95 இன்ஃப்ளேஷன் பேசிஸில், இண்டெக்ஸ் பேசிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. தென் ஏப்ரலோடது ஃபைனல் டேட்டாவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே. பட் இந்த சிஎஃபிஐ வந்து எப்போவுமே சிபிஐலேருந்து 12 சப்குரூப்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் பெவரேஜ் குரூப் செப்பரேட்டாக எடுக்கிறது தான் சிஎஃபிஐ. இது சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டேட்டா படிச்சுட்டு போகலாம், பட் அந்த பேசிக் கேட்டுடலாம்ல, அதனால் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சிஎஃபிஐ இஸ் பேஸ்ட் ஆன் 10 சப்குரூப்ஸ் எக்ஸ்க்ளூடிங் த நான் ஆல்கஹாலிக் ப்ரிவரேஜஸ். ஸோ ப்ரிப்பேர்ட் மீல்ஸ் இது ரெண்டுலேருந்தும், ஏன்னா 12 சப்குரூப்ஸ் இருக்குது ஃபுட் அண்ட் ப்ரிவரேஜஸில். அதில் இந்த நான் ஆல்கஹாலிக் ப்ரிவரேஜஸ், ப்ரிப்பேர்ட் மீல்ஸ், ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் எக்ஸெட்ரா இது ரெண்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா அதுதான் சிஎஃபிஐ. ஸோ ஏன் அதை பார்க்குறாங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, அதனால சிபிஐ இன்ஃப்ளேஷன் கூடி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதர் தென் தட் இது எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த லாஸ்ட் ஒன் which is wait, you can see here what are all the components in CPI அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துட்டாங்களா, அதில் இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோன்னா சிஎஃபிஐ. இதில் இருக்கிறது எல்லாம் ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் இருக்கிறது எல்லாத்துலேயும் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துட்டோன்னா சிஎஃபிஐ. ஸோ சீரியல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், மீட்ஸ் அண்ட் ஃபிஷ், எக், மில்க் ப்ராடக்ட்ஸ், ஆயில், ஃபேட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிறதுனால தான் எதனால் இன்ஃப்ளேஷன் கூடுச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் வெயிட்டேஜுமே வந்து டிஃபர் ஆகும். பான், டொபாக்கோ அண்ட் இன்டாக்சிகன்ஸ் இருக்குது. க்ளோத் அண்ட் ஃபுட்வேர், ஹவுசிங், ஃபியூவல் அண்ட் லைட் இதெல்லாம் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷனுக்குள்ளே இருக்கிறது. அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் மிஸ்சலேனியஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தென் யூஸ்வலி வி வில் ஹேவ் சிஎஃபிஐ செப்பரேட்லி. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். அப்புறம் ஸ்டேட் வைஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது இப்போ 2.82 இஸ் அ ப்ரொவிஷனல் டேட்டா. ஸோ இது கடைசியாக இந்த அளவுக்கு எப்போ இருந்துச்சு அப்படின்னா மார்ச் மந்த், அதுவுமே கூட தான் இருக்குது. அப்போ ஃபெப்ரவரி மந்த்துக்கு அப்புறம் 2019 ஃபெப்ரவரிக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அந்த ஒரு லெவல் ரீச் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் சி அதுக்கப்புறம் ஸ்லோவாக கூடிட்டு பீக் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் த சீன் ஹியர். பேஸ் எஃபெக்ட்னு கூட சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பேஸ் எஃபெக்ட். பிகாஸ் 2024 மே மந்தில் ஹை பேஸ், அதாவது ஹையர் இன்ஃப்ளேஷன் இருந்ததுனால அதோட 2025 இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணும்போது இது அப்பேரண்ட்லி ரொம்ப ட்ராப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால கூட இருக்கலாம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து, அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் கம்மியானது ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ 0.99%, சிபிஐஏ வந்து 2.82. இது ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ தேட் இஸ் த நியூஸ் ஹியர். ரேப்பிடோ வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்களுக்கெல்லாம் காம்படிஷனாக ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஜூனில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஓன்லி. ஸோ ஓன்லி இஸ் த நியூ ஜீரோ கமிஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கிலெலாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ரெண்டு சைடில் இருந்தும் தே வில் கெட் சம் அந்த என்ன சொல்கிறது பிளாட்ஃபார்ம் சார்ஜ், அந்த மாதிரி பேக்கேஜிங் ஃபீ இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் சார்ஜ் அண்ட் பேக்கேஜிங் ஃபீ இல்லாமல் ரேப்பிடோ வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓன்லி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படி எப்படி வரும் அப்படின்னா, தே ஆர் சார்ஜிங் சம் 15 to 25% ஆர்டர் பெர் ஆர்டருக்கு.
மற்ற ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் வாங்குகிற கமிஷனை விட தே ஆர் ஆஃபரிங் ஃப்ளாட் டெலிவரி ஃப்ரீ 10 to 50 rupeesக்குள்ளே அந்த டெலிவரி ஃபீயுமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தான் பே பண்ணுவாங்க, நாட் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே நம்ம மேலே தான் வரும். பட் கம்பேரிட்டிவ்லி 10 to 15% பெர் ஆர்டர் அப்படின்னு மற்ற பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறத விட 10 to 50 rupeesன்னு தான் இவங்க வச்சுருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் a ஜீரோ கமிஷன் மாடல். ஸ்லோலி இப்போ ஜியோ எப்படி ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக வந்ததோ அதுக்கப்புறம் தே ஸ்டார்டட் ப்ரைஸிங் இட், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஆக்குன மாதிரி இதுவுமே தே ஆர் கோயிங் டு டூ ஸோ. ஸோ அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ டிரான்ஸ்பரண்ட், அஃபோர்டபுள் அண்ட் ஃபேர் வேல்யூவோடு இருக்கும். When they are expanding it, so aiming to make food delivery most cost effective and restaurant friendly, but இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது they will go further. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் சிஸ்டம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இதில் ஏன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இப்போது எல்லாத்துலேயுமே வந்து காமன் ஆகிடுச்சு. ஈவன் காரில் கூட டெஸ்லா மாதிரியான கார்ஸில் ஒரு ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், சர்டன் ஆப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இஸ் நவ் ஃபேமஸ். எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால இதுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வரலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ஜீரோ கமிஷன் மாடலில் வந்துட்டு ஃபர்தராக சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டர் நம்ம பண்ணோன்னா அதுக்கு கமிஷன் தான் இருக்குது இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கியில். அப்படி இல்லாமல் தே ஆர் பிளானிங் டு பிரிங் திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஹியர். ஸோ அதனால் இப்போது ஸ்லோலி மக்களை கவர்றதுக்காக இந்த கம்மியான ஃபீஸில் உள்ளே வராங்க. ஸோ that's it with this. Then அமெரிக்கன் ஃபில்ம் மேக்கர் யார் வந்து ஹானரரி லியோபார்ட் அவார்ட் வாங்கினாங்க அட் த 78th லொகார்னோ ஃபில்ம் ஃபெஸ்டிவல் 2025ன்னு கேட்குறாங்க. அலெக்சாண்டர் பைனே அப்படின்றவர் தான் வாங்கினார். இந்த அவார்டை வந்து 15 August 2025 கொடுப்பாங்க. ஸோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நடந்திருக்கு. ஸோ அந்த அவார்டு நேமு, அவர் யார் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த அலெக்சாண்டர் பைனே யார் அப்படின்னா ஹீஸ் அன் அமெரிக்கன் டிரெக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், ப்ரொடியூசர் who was born in 1961. ஸோ நிறைய ஹியூமர், சட்டில் ஹியூமர் அண்ட் எமோஷ்னல் டெப்த் இருக்க ஃபில்ம்ஸ் லைக் த சென்ஸ், நெப்ராஸ்கா, சைட்வேஸ் இதெல்லாம் வந்து டைரக்ட் பண்ணது அவர் தான். ஸோ அவருக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மந்தில் தான் அவார்டு கொடுப்பாங்க. இப்போது அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. தென் 137th ஆஃப் ஷோர் செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதனுடைய ப்ரைம் ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டு எவாலுவேட் த ஆஃப் ஷோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி அண்ட் ஏஜென்சி கோஆர்டினேஷன். 137th OSSE மீட்டிங்கை வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு ICG தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க நியூ டெல்லியில். இதில் இந்த கமிட்டியில் தே ஆர் ரிவ்யூவிங் த ஆஃப் ஷோர் எனர்ஜி செக்யூரிட்டி. பிகாஸ் இது இப்போது அப்பப்போ நடக்கிறது தான், 137th போதே தெரியுது. அண்ட் நவ் த பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் அதிகப்படியான இப்போ இஸ்ரேல் ஈரான் வார்லாம் வேற ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா சைடுமே வி ஆர் மேக்கிங் இட் ஸ்ட்ராங். ஸோ ஆஃப் ஷோர் செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மல்டி ஏஜென்சி பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கோஆர்டினேஷன் செக்யூரிட்டி. ஆயில் அண்ட் கேஸ் இன்ஸ்டலேஷன் இன் இந்தியாவை ஆஃப் ஷோரில் தே வில் டேக் கேர் செக்யூரிட்டி, தே வில் டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ அட்வைசரி அண்ட் பாலிசி மேக்கிங் என்டிட்டி. இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் வந்து இதில் தே வில் ஒர்க். ஸோ இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கோ லைக் ஆயில், கேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே வில் டேக் கேர். ஸோ நேஷனலோட எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை வந்து இது வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறதுனால தே ஆர் இம்பார்ட்டண்ட். ஸோ டைம் டு டைம் தே வில் ஹாவ் அ மீட்டிங் அண்ட் டிஸ்கஸ் வாட்ஸ் த நீட் ஆஃப் த ஹார். நெக்ஸ்ட் வந்து DRDO லெபார்ட்டரி ரீசெண்டாக ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. 9 டிஃபென்ஸ் சிஸ்டம் டு 10 இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ்க்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா VRDE அகில்யா நகர். ஸோ இதுதான் 9 இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜி 10 ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஸ் கிட்ட DRDO ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது எங்கே நடந்துச்சுன்னா அதுதான் VRDE அகில்யா நகர், மகாராஷ்டிரா. ஸோ வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அந்த VRDE. அதனுடைய இட் இஸ் அ ப்ரீமியர் லேப், DRDOக்கு கீழே இருக்கிற ஒரு லேப். இங்கே வந்து சர்டன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களா. ஸோ அதில் 9 அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க 10 இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் கிட்ட. அது ஒரு ஃபார்மல் செரிமனி வச்சு கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே நியூஸ். ஸோ இந்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி கமர்ஷியலைசேஷன் இதெல்லாமே வந்து நடக்கும். ஆத்மநிர்பர் பாரத்தோட விஷன் இது எல்லாத்தோடையும் அலைன் ஆகும். ஸோ VRDE வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் அ லேப் அண்டர் DRDO, அகில்யா நகரில் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன்
land system and combating energy engineering. So they play a vital role in indigenous military vehicles and platforms. Technology transfer வந்து நடந்திருக்கு. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு DRDO சிஸ்டம்ஸ் நிறையா உதவியிருக்காங்க. ஸோ அதனுடைய சீஃப்மே வந்து அதை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ 9 சிஸ்டம்ஸை 10 பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈவெண்ட்டு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. தென் இஸ்ரேல் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஈரானை டார்கெட் பண்ணி, அதுவும் ஈரானோட நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணி ஒரு வார் போயிட்டுருக்குப்போ அதுக்கு பேர் ரைசிங் லைன். அதுக்கு ஏன் ரைசிங் லைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா வேர்சஸ் 23-24 அப்படின்னு பைபிளில் ஒரு வேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் சொல்லியிருக்காங்க போல் இந்த மாதிரி ரைசிங் லைனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அது இருக்கணும், ஹவு தே ஹாவ் டு பி அப்படின்றத பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ 1989 அப்புறம் ஈராக் வாருக்கு அப்புறம் எந்த ஒரு இஸ்ரேல் ஈரான் வாருமே வந்து நடக்கலை. பட் அதுக்கப்புறம் இப்போது நியூக்ளியர் எஸ்கலேஷன் ஆகுது, யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணுறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு 2020 நியூஸஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன் அவங்களுமே வந்து நிறைய வார்னிங்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க ஈரானில் உள்ள அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலெல்லாம் வந்து செக் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபிகேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்டியில் சைன் பண்ண எல்லாரும் தே ஷுடன்ட் லுக் இன் டு அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன் டிசைன் பண்ணக்கூடாது. இதை நம்ம பண்ணதுனால தான் இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் விழுந்துச்சு early 2000. அதுக்கப்புறம் ஸ்லோலி வி கேம் அவுட் ஆஃப் தோஸ் சாங்ஷன்ஸ் அண்ட் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் வி ரோஸ் அஸ் அ ரைசிங் பவர். ஸோ இப்போ ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் இப்போ ஏன் இந்த கோட் நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா பைபிளில் நம்பர் 23-24 அப்படின்னு ஒரு வேர்ஸில் behold the people shall rise up as a great lion அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஃப்ரேஸோட தீம் என்னென்னா ஸ்ட்ரென்த், ரிசால்வ் அண்ட் ரெடினஸ். எந்த ஒரு த்ரெட் வந்தாலும் அது எல்லாத்தையும் எதிர்த்து போராடணுன்ற மாதிரியான ஒரு வேர்ஸ். ஸோ இதை தான் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் அவர் வந்து கோட் பண்ணியிருப்பார். அண்ட் தே ஸ்டார்டட், இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஈரான் மேலே அவங்க வந்து சம்திங் தே ஆர் கோயிங் டு டூ வித் ரெஸ்பெக்ட் டு த நியூக்ளியர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் தே ஆர் கோயிங் டு டூன்றது வந்து தெரிஞ்சது தான். பிகாஸ் அது 1 or 2 days முன்னாடியிலேருந்தே யூஎஸ்லேருந்து அவங்களோட அம்பாசடர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் வர வச்சாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க மட்டும் இருங்க, மித்தவங்க எல்லாரும் வெளியில் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சுது. அதுக்கு நேம் வச்சு அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் நடக்கிற பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பாம்பேட் பண்ணாங்க. வேரியஸ் அதர் அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆப்ரேஷன் ரைசிங் லைன்னு டேக் பண்ணிவிட்டு அந்த பேர் வச்சுட்டு ஈரானோட நியூக்ளியர் அண்ட் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெஸ்ட்ராய் பண்ணாங்க. ஸோ நட்டன்ஸ் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிலாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ சேட்டலைட் இமேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு நல்லதான்னு கேட்டால் வி கான் கமெண்ட். ஏன்னா இதே பிளேஸில் நம்ம இருந்திருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிக்கும் போது நம்ம மேலேயும் சாங்ஷன்ஸ் வந்துச்சு, நம்மளையும் வந்து நிறையா த்ரெட்டன் பண்ணாங்க. யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போட்டாங்க. ஸ்லோலி வி மூவ்ட் அவே ஃப்ரம் தேட். பட் அது பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறது தப்பு தான். பட் அது இருந்துச்சுன்னா அந்த ஈஸ்டர்ன் வெஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே வந்து அந்த அரப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே வந்து ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் போய்டும்னு நினைக்கிறதும் கரெக்ட் தான். ஸோ அது 2 சைடும் வி கான் டேக் ஸ்டாண்ட் ஆன் இட். பட் ஈரானில் இன்னும் ஸ்டெபிலிட்டி வரல. அவங்க இன்னும் இது பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க மேலே சாங்ஷன்ஸ் அதிகமாக போட ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னும் அந்த பாவர்ட்டி அந்த மாதிரியான சர்டன் பேசிக் லெவல்ஸ்லேருந்தே அவங்க இன்னும் வெளியே வரல. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணணுன்னா இந்த நியூக்ளியர் வெப்பன் ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினச்சாங்க. பட் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் கார்ப்ஸ் அவங்களுமே வந்து இதை டார்கெட் பண்ணாங்க, மிசைல் மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் எல்லாத்தையும். இன்னமுமே இப்போது இது கரண்ட் நியூஸ் என்னென்னா இஸ்ரேல் இஸ் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ யூஎஸ் கிட்டேருந்து ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் சர்டன் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்ஸ் வந்து பங்கர்ஸில் இருக்குது. அதை அடிக்கிற அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட இது வெப்பன்ஸ் இல்லை, அதெல்லாம் யூஎஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ யூஎஸ்ஸை ஹெல்ப்புக்கு வாங்கன்னு மாதிரி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA வந்து தே ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ். பிகாஸ் அவங்க தான் வந்து இந்த மாதிரி அந்த நான் ப்ராலிஃபிகேஷன் ட்ரீட்டி அதில் சைன் பண்ணாமல் இருக்கிற சர்டன் கண்ட்ரீஸ் ஒருவேளை இந்த மாதிரி யுரேனியம் என்ரிச்மெண்ட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. நாட் இஸ்ரேல் கேன் டூ தட். இஸ்ரேலுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது.
தே கேன் டூ தட். தே கேன் ஐஏ இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இஸ்ரேல் வர்றதுக்கு. பிகாஸ் இந்த இது மூலயமா கண்டிப்பாக சர்டன் சிவில் பீப்புளும் இறந்து போயிருப்பாங்க இல்லையா. லீகலாக ஆக்ஷன் எடுத்துருக்கலாம்னு தோணும். பட் யா, வி கான்ட் டேக் சைட். இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸு ஆப்ரேஷன் ரைசிங் லைன் இது மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு. ஈரானில் உள்ள நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ரேஷன், அதுக்கு பேர் தான் ரைசிங் லைன். இதில் வந்து நான் ப்ரொலிஃபிகேஷன் ட்ரீட்டின்ற நேம் வந்து இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அந்த இது சைன் பண்ணாத கண்ட்ரீஸ் தான் வந்து அதுலேருந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் த திங். இந்த நான் ப்ரொலிஃபிகேஷன் ட்ரீட்டியில் சைன் பண்ணிட்டாங்கன்னா தட் கண்ட்ரி ஷுடன்ட் லுக் ஃபார் நியூக்ளியர் வெப்பன். அதுதான் அது. அண்ட் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இஸ் த ஒன் ஹூ லுக் ஆஃப்டர் தீஸ் கைண்ட் ஆஃப் நியூக்ளியர் ரிலேட்டடான ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணுறது அவங்களோட வேலை. Then the next one is first joint special force exercise Indian Air Force and US Air Force வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த நேம்னு கேட்டிருக்காங்க. டைகர் கிளாவ். ஸோ இந்தியா US Air Force ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து எக்ஸசைஸ் டைகர் கிளாவ் அப்படின்னு ஒன்று கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யூபியில் தான் நடந்திருக்கு. June 10 கன்க்ளூட் ஆகிருக்கு. மேலேருந்து இது நடந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக வேரியஸ் ஏர் ரிலேட்டட் ஃபோர்ஸ் ரிலேட்டடான எக்ஸசைஸ் அண்ட் அது என்ன மாதிரியான ஒர்க் கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஸோ டைகர் கிளான்றது நேம். US அண்ட் இந்தியா ஏர்ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக நியூ டெல்லியில் லோக் சம்பர்தன் பர்வ் அப்படின்னு ஒன்று இனாகரேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ரைமரி எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்கலி எம்பவர் த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அவங்கள செலிப்ரேட்டும் பண்ணணுன்றதுக்காக தான் இது. ஸோ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் இருக்கவங்களோட கல்ச்சர், ஆர்டிஸ்டிக், எக்கனாமிக் கண்ட்ரிபியூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு மல்டி டே ஃபெஸ்டிவல் மாதிரி இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களோட கிராஃப்ட்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், அந்த கிராஃப்ட்ஸோட எக்ஸிபிஷன்ஸ், கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து போட்டு அதில் உள்ள ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் உள்ள ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் எல்லாரையும் எம்பவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அவங்க தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக் சம்பர்தன் பர்வ் இஸ் அ கவர்மெண்ட் லெட் கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபெஸ்டிவல். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். தென் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ், இது வந்து நம்ம பட்ஜெட்டில் 2024 பட்ஜெட்டில் இன்டரிம் பட்ஜெட்டில் சொன்னதை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கோட் பண்ணுது. இட் இஸ் த கவர்னன்ஸ் மோட்டோ பை அ கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே பார்த்தது தான். That's it with this. Then what is the maximum number of projects designated engineer can now oversee under the NHAI new quality control guidelines ன்னு கேட்டிருக்காங்க, which is 10. இது வந்து என்னதுன்னா, NHAI ஒரு டெசிக்னேட்டட் இன்ஜினியருக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு இன்ஜினியருக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து அலைன் பண்ணணும் மேக்ஸிமமாக அப்படின்றத வந்து கேப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நியூ கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இன்ஜினியர் ஹூஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அ ப்ராஜெக்ட் மேக்ஸிமமாக 10 நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட் தான் ஒருத்தரால் எடுக்கணும். அதனால் அப்படி இருந்தால் தான் அவங்களால குவாலிட்டி அஷூரன்ஸ்லாம் பண்ண முடியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்துருக்காங்க. குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இதை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேட் ஓவர் பர்டன் பண்ணாமல் இருப்பாங்க இன்ஜினியர்ஸை. அண்ட் பெட்டர் சூப்பர்விஷன் இருக்கும், கம்ப்ளைன்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் வந்து ஹையராக இருக்கும், சேஃப்டி அண்ட் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் அந்த HAM PPP மாடலில் HAM மோட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து அவங்களால நல்லபடியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ HAMனா ஹைப்ரிட் ஆனுவிட்டி மாடல். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒன் ஆஃப் த மாடல் HAM. அந்த வாட் இஸ் தட் EPC மோட், இது எல்லாமே வந்து PPP பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் வர ஒன் ஆஃப் த திங். இதில் வந்து HAM மாடல் என்னென்னா, ப்ரைவேட் ஃபர்ம் வந்து அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் அண்ட் ரிஸ்க் எல்லாத்தையுமே வந்து எடுத்துப்பாங்க. 40% அதில் 40% வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணுவாங்க ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெஸ்ட் இஸ் ஆனுவடைஸ்ட் ஓவர் டைம். ஸோ அதுதான் நம்ம டோல் பிளாசாஸில் வாங்குகிற அந்த மணி எல்லாம் அதுக்கு தான் போகும். அண்ட் EPC இஸ் த என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்னென்னா கான்ட்ராக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ப்ராஜெக்ட் ஃபேஸில் ரெஸ்பான்சிபிள்.
ஃப்ரம் டிசைன் டு ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே அண்டர் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இருக்கும், ஃபிக்ஸ்டு டைமிங்குள்ளே தே ஹேவ் டு டூ. அண்ட் ஃபண்டிங் வந்து என்டையராக கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் டூ. ஸோ இது 2 ப்ராஜெக்ட்ஸ் கீழே இருக்க இன்ஜினியர்ஸ்க்கு இனிமேல் மேக்ஸிமம் 10 ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது கைட்லைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது 60 day ட்ரான்சிஷன் பீரியட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டக்குன்னு இமீடியட் எஃபெக்ட் கொண்டு வர முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு வேளை 10க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸை டிவைட் பண்ணி கொடுக்கணும். ப்ராஜெக்டை ஓவர்சீ பண்ணுறதுன்றது நாட் ஸோ ஈஸி. ஸோ அதை பார்த்து தே ஆர் கிவிங் த ஸ்கூலிங் ஆஃப் பீரியட். ஸோ 60 day ட்ரான்சிஷன் பீரியடும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் விச் இஎஸ்ஐசி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ரீசெண்டாக நேஷ்னல் மாடல் ஃபார் பப்ளிக் ஹெல்த் கேர் இன் இந்தியா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஎஸ்ஐசி சனத் நகர். ஸோ இஎஸ்ஐசி சனத் நகரை வந்து நேஷ்னல் மாடல் ஃபார் பப்ளிக் ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் ட்ரைனிங்காக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் இன் தெலங்கானா. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் இன் சனத் நகர் இன் தெலங்கானா ஆஸ் அ மாடல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ மாடல் வில்லேஜ், மாடல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் ஏன் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, அது மாதிரி தான் மற்ற ஆல் ஓவர் இந்தியாவில் இனிமேல் ஃபர்தராக நீங்கள் பில்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இந்த குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு அந்த குவாலிட்டி செட் பண்ணுறது. ஸோ ஹையர் குவாலிட்டி அஃபோர்டபுள் ஹெல்த் கேரில் இருக்கணும், மெடிக்கல் ட்ரைனிங்குமே வந்து அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரைனிங் இருக்கணும். ஸோ திஸ் செட்ஸ் த பெஞ்ச் மார்க் இன் பப்ளிக் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ்லையுமே வந்து டெலிவர் பண்ணுறதுல தே வில் பி பெஸ்ட். அண்ட் இன்ஷூர்ட் பர்சன் லைக் இஎஸ்ஐசியில் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து இட் வில் பி சர்விங் அஸ் அ பெஸ்ட் ஒன். ஏன்னா இஎஸ்ஐசியில் இன்ஷூர் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த் கேர் கிடைக்காம போகக்கூடாதுன்றதுனால தே ஆர் செட்டிங் திஸ் as an example. ESIC is an employee state insurance corporation which is under the labor ministry. So avanga it is a statutory body. Social security provide பண்றதுலயும் health care provide பண்றதுலயும் they are the one who takes care of these things. And National Accreditation Board for Hospital and Healthcare Providers இவங்க தான் வந்து குவாலிட்டி கவுன்சில். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸை சர்டிஃபை பண்ணுறது இவங்க தான். அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பேஷண்ட் சேஃப்டி கேர்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறது இவங்க தான். ஸோ தே ஆர் த ஒன்ஸ். தென் PACS and LIC பிக்சர் archiving and communication system and laboratory information system இதெல்லாம் வந்து டூல்ஸ் ஃபார் மேனேஜிங் த மெடிக்கல் இமேஜ், லேப் டேட்டா இதெல்லாத்தையும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தே யூஸ் தீஸ் திங்ஸ். தென் Ranvantri it is an integrated electronic health record platform. ESIC institutions கீழே இருக்கிறது. ஏன்னா டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக தே யூஸ் திஸ். ஸோ இதை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் ரெயில் பிரிட்ஜ் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியால் ஜூனில் ஓப்பன் பண்ணாங்க. அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அஞ்சிகாந்த் பிரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் த ஒன். சென்னா பிரிட்ஜ்னு போட்டுறாதீங்க, தட் இஸ் டிஃப்ரென்ஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறதும் இது டிஃப்ரெண்ட். I mean the name is different. Anjikant Bridge is the India's first cable stayed rail bridge. So Jammu and Kashmirல Raisi districtல ஓப்பன் பண்ணுறாங்க. So you might witnessed after the Pahalgam attack நிறைய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டூரிசம் அதிகப்படுத்தணுன்றதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் அந்த டூரிசமை திரும்ப பேக் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதில் ஒன்று தான் இதுவும் அஞ்சிகாந்த் பிரிட்ஜ். இதில் வந்து என்னென்னா உதம்பூர், ஸ்ரீநகர், பரமுல்லா ரயில் லிங்க் இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்தியாவோட ரயில்வே ப்ரெசன்ஸ் இன் ஹிமாலயன் ரீஜனில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சீம்லெஸ் ரயில் கனெக்டிவிட்டி இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வேலியில். Anjikant Bridge is India's first cable slayed railway bridge. So Raisi, Jammu and Kashmir இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. தென் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் அப்படின்னா டைப் ஆஃப் பிரிட்ஜ். இதில் வந்து டெக் சப்போர்ட்டோட இது வந்து இருக்கும். ஸோ டைரெக்டாக தட் வில் பி கனெக்டட் டு த டவர்ஸ் ஆர் பைலான்ஸ். லாங்கர் ஸ்பேன்ஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஐடியல் ஃபார் ரக்டு டெரைன்ஸ்க்கு எங்கே ரோடு போட முடியாதோ அங்கே they will use this. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 943 it includes 36 tunnels, 943 bridges. இந்த உதம்பூர், ஸ்ரீநகர், பரமுல்லா ரயில் லிங்கோட லிங்க் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டுமே வந்து 43,780 crores. ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தின ரிசர்ச்சில் ஹியூமன் ஹேபிடேஷன்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கும் முன்னாடி ப்ரீடேட் ஆகுது இன் கிரேட் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லி ரிவீல் ஆயிருக்கு. அது எந்த இன்ஸ்டிடியூஷன் லீட் பண்ண ரிசர்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. IIT காந்தி நகர் இஸ் த ஆன்சர். ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ் கிரேட் ரான் ஆஃப் கட்சில் இருக்குது அப்படின்னு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க IIT காந்தி நகரில் பண்ண ஒரு ரிசர்ச்சில். ஸோ இதில் வந்து ரிமைன்ஸ் ஆஃப் டூல்ஸ், பாட்ரி, டுவெல்லிங் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து
ஏர்லி ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் ஆக்டிவிட்டி ப்ரீடேட்டிங் டு ஹரப்பன் சிவிலைசேஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோஸ்டல் அடாப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், டயட் டூல்ஸ், செட்டில்மெண்ட் பேட்டர்ன்ஸ், ஹண்டர் கேதரர்ஸ் இந்த ரீஜியன் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தோலாவிலா இட் இஸ் ஒன் ஆஃப் த 5 லார்ஜஸ்ட் ஹரப்பன் சைட்ஸ் இந்த இந்தியன் சப்கான்டினென்ட். கட்ச் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, விச் இஸ் இன் குஜராத். ஸோ இதில் தான் இந்த நியூ சைட் நியர் தால்வாரா தான் இந்த ப்ரீ ஹரப்பன் எவிடன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சீன். நம்ம ஜஸ்ட் அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்கிறது வந்து என்ன, அது ரிமைன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து தே யூஸ் டு ஃபைண்ட் திஸ் திங்ஸ். இட் இஸ் அ சயின்டிஃபிக் மெத்தட். ஏஜ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ டிகே ஆன கார்பன் ஐசோடோப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இது நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதனுடைய டைம் லைன் வந்து 3300 BCலேருந்து 1400 BC வரையும் இருக்கும். ஸோ இட் இஸ் மில்லினியல் பிஃபோர் த ஹரப்பன் எரா. அதனால அதுக்கு முன்னாடி ஹியூமன் இங்கே இருந்திருக்காங்கன்றத நம்மளால் தெரியுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யா தட்ஸ் இட். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டியோட டைம்லைன் 5000+ இயருக்கும் முன்னாடி புஷ் பண்ணுது. ஸோ ஹரப்பன் எராவுக்கும் முன்னாடி இருந்திருக்காங்கன்றதை வந்து இந்த டைம்லைன் காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காந்தி நகர் தான் இந்த ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் வாட் இஸ் த நியூ மினிமம் லேண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டெடிகேட்டட் டு செமிகண்டக்டர் ஆர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் 10 hectare. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு ரிலேட்டடான ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே எதுக்காக அப்படின்னா, செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்க்கு ஒருவேளை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான கைட்லைன்ஸோடு இருக்கணுன்றதை தான் இந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, SEZ ரூல்ஸ் 2006 மினிமம் லேண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக் யூனிட்ஸ். ஸோ அதில் தான் வந்து ஈஸி கம்பைலன்ஸ் அண்ட் சேல்ஸ் நார்ம்ஸ்லாம் வந்து அதிகமாகும். பிகாஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம ஹப்பாக இருக்கணும், அதுக்கு ரிலேட்டடான மிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லபடியாக பண்ணணுன்றதுக்காக தே ஆர் திங்கிங் தீஸ் திங்ஸ். இப்போ அந்த லேண்ட் ரெடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்கல்ல, 10 hectares இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் த மினிமம் லேண்ட் ரெக்குவயர்மெண்ட் 10 hectares இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இட் இஸ் சம்வாட் ஓகே. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இஸ் த நோட்டிஃபைட் ஜோன். அங்கே வந்து டேக்ஸு, ரெகுலேட்டரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து நார்மல் இந்தியன் லேண்டில் இருந்து வேறுபடும். ஸோ எஸ்பெஷலி இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஏன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா, டேக்ஸ், அந்த டேக்ஸும் ரெகுலேட்டரியும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை இது இன்னமும் பூஸ்ட் பண்ணும். டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியான்றது வந்து என்னென்னா, த பார்ட் ஆஃப் இந்தியாக்குள்ளே, த பார்ட் ஆஃப் இந்தியா outside special economic zone. So இந்தியாக்குள்ளே இருக்க நார்மல் லேண்ட். ஸோ where SEZ units can now sell products after paying applicable duties. ஸோ இந்த டொமஸ்டிக் tariff ஏரியா பே பண்ணிவிட்டு they can come into India. And net foreign exchange எல்லாம் கொடுத்துருக்காங்க, which is not important. ஸோ SEZ rule 2006 தான் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, that minimum land requirement for semiconductor and electronic component manufacturingக்கு 10 hectare இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மைக்ரான் டெக்னாலஜி, ஏக்வஸ் குரூப், ஹியூப்லி டியூரபிள், குட்ஸ் கிளஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து தே வில் கெட் பெனிஃபிஷியல். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இன் ஆந்திர பிரதேஷ் இஸ்ரோவோட சேட்டலைட் இன்புட் ப்ரொவைட் பண்ணுற ரியல் டைம் அலர்ட் அண்ட் கவர்னன்ஸோட இன்டெகிரேட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் பிளாட்ஃபார்ம் நேம் வந்து அவேர். ஸோ இஸ்ரோ அண்ட் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஒரு ரியல் டைம் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக. ஸோ SHAR ஸ்ரீஹரிகோட்டாவில் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் SHARனா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் தான். ஸோ இன்டகிரேட்டட் சேட்டலைட் அண்ட் சயின்டிஃபிக் டேட்டாவை ரியல் டைம் கவர்னன்ஸ் சிஸ்டம் RTGSோட இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-year MOU வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இஸ்ரோவோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா சிட்டிசன் சர்வீஸ் த்ரூ டைம்லி வெதர் அலர்ட், டிசாஸ்டர் வார்னிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்சைட்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு டூல் லாஸ்ட் மந்த் நம்ம பார்த்தோம், தட் 6 கிலோமீட்டருக்குள்ளேயே தட் இதுக்கு முன்னாடி 12 கிலோமீட்டர் வரையும் தான் அந்த வெதர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 6 கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த வெதர் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும், இட் வில் ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அந்த ஆப் பேர் என்னன்னு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆந்திர பிரதேஷ் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஏர்லி வார்னிங் ரிசர்ச் சென்டர் வந்து தான் அவேர் அப்படின்ற ஷார்ட் ஃபார்மோட இருக்குது. இட் இஸ் அ டெக் எனேபிள்டு ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். ஸோ அதனால தான் இஸ்ரோவோட MOU சைன் பண்ணி ஆர்டிஜிஎஸ்ஸை அவங்க இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ தட் டேட்டாலாம் ட்ரோன், சேட்டலைட்ஸ், ஐஓடிஸ் மூலியமாக, சென்சார்ஸ் மூலியமாக கலெக்ட் பண்ணிவிட்டு ரியல் டைம் என்ன வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்கோ அதை வந்து கொடுக்கலாம். ஸோ தட் பீப்புள் வில் ஆல்சோ கெட் நோட்டிஃபைடு. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரோட சேர்த்து தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். இதில் வந்து 42 சர்வீஸ் ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ தட் அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் சேஃப்டி இதுக்கெல்லாம் வந்து இது உதவும். So that's it with this. If any, do comment and make use of the link in the description, and thank you for listening.